Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. இங்க குதிரை பேரம் அரசியல் நடக்குதுன்றீங்க, நீங்க எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்கீங்க. உங்க எல்லாருமே அந்த நிலைப்பாடு வந்து அதை விரும்பல, இப்படியான ஒரு அரசியல் இங்க நடக்கக்கூடாது அப்படின்றத எல்லாருடைய நிலைப்பாடும். அப்படி இருக்க சூழல்ல இப்ப இடைத்தேர்தல் வரும்போது உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? நீங்க கூட்டணியில இருக்கிறதுனால அவங்க வெளியில இருந்தோ அமைச்சரவையில இருந்தோ நம்ம ஆதரவு தெரிவிக்க அந்த 4 பேரை தான் நிப்பாட்ட போறாங்க எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த 4 பேர் இல்ல, பொதுவா இந்த இடைத்தேர்தல் அந்த 4 பேர் தான் நிக்க போறாங்க எப்படி நாமே யூகம் பண்ணிக்க முடியுமா? யூகத்தை நாம 6 மாசம் முன்னாடி யூகம் பண்ண கூடாது. ஒரு ஸ்திரத்தன்மையோட இருக்கிறதுக்கு எது நல்லதோ அந்த முடிவை நாங்க எடுப்போம். சரி, ஓகே. ஒரு ஆட்சி ஸ்திரத்தன்மையோட இருக்கிறதுக்கு என்ன முடிவோ அதை நாங்க ஒரு 20 நாளைக்குள் ராஜினாமா பண்ணதை யாரும் ஏத்துக்கல. சரி, மக்கள் அது அதிமுகவினுடைய வேட்பாளர்கள் என்கிற தான் அவங்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். தேர்தல் முடிஞ்ச ஒரு 20 நாளைக்குள்ள ராஜினாமா என்பதெல்லாம் இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு விஷயம். அது வாக்களித்த மக்களையே மதிக்காமல் இவர்கள் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்தது என்பது ரொம்ப ரொம்ப தவறானது. நாங்கள் எல்லாருமே அதை வந்து கண்டிச்சிருக்கோம், அது சரியில்லை என்பதை. இவர் தோழர் சொன்ன மாதிரி பேர் கூட ரிசைன் பண்ணிருப்பாங்க. தோழர் சொன்ன மாதிரி கேளுங்க, தோழர் சொன்ன மாதிரி ஆதவ அர்ஜுனா வந்து அவங்களா விரும்பி ராஜினாமா பண்ணி வந்திருக்காங்கன்னாரு. நான் கேட்டேன், விரும்பி வந்திருக்காங்க, நீங்க ஏன் சேர்த்துக்கிறீங்க? ராஜினாமா பண்றதுக்கு அவங்களுக்கு ரைட் இருக்கு. எடுத்த முடிவு சரியோ தப்போ அது வேறு விஷயம். ஆனால் நீங்க ஏன் தாவேக்காவில் நீங்க ஏன் சேர்த்துக்கிறீங்க? அது வந்து நீங்க எடுக்கிற முடிவு தானே. அப்ப நீங்க அந்த மாதிரியான முடிவுகளை வந்து ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கு, இது சரியில்ல என்பது சொன்ன பிறகுதான் அது நாளோட நின்றுது. ரெண்டாவது, இடைத்தேர்தலில் நாங்கள் சுயேட்சையாக முடிவு எடுக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. அவங்களே தான் நிற்பாங்கன்றதுக்கு எந்த இதுவும் இப்போ நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. தேர்தல் அறிவிக்கிட்டு அப்போ பார்ப்போம். அதிமுகவுடைய மேலும் ஒரு எம்எல்ஏ வந்து விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து நேற்று ராஜினாமா செஞ்சுருக்காங்க. தொடர்ந்து அதிமுகவில் உள்ள எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வதை எப்படி பார்க்க? அதிமுகவில் என்ன நடக்கிறது என்பது நமக்கு தெரியவில்லை. அது அவருடைய உட்கட்சி விவகாரம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அந்த பதவியையே ராஜினாமா செய்கிற அளவுக்கு என்ன உள்ளே நெருக்கடி என்பது அவர்களுக்குத்தான் தெரியும். ஆனால் இது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றாகவும் கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது. அதிமுக ஒரு திராவிட இயக்கம் என்கிற முறையில் அந்த கட்சி வலுவாக இருப்பது தான், சிதறாமல் இருப்பது தான் தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லது என்பதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், மீண்டும் சொல்லுகிறேன். ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் கட்டி காப்பாற்றிய அதிமுக கட்டுக்கோப்பாக இருந்தால் நல்லது. விடுதலை சிறுத்தைகள் முதன்மை செயலாளர் ஆளுநர் ஷானவாஸ் உங்களுடன், அதாவது தலைமையிலே உங்களுடன் தொடர்பில் இருக்காரா? வார இதழில் கூட வந்து கிழக்கில் ஒரு தனி கட்சி ஆரம்பித்து போட்டியிட போகிறதா? வார இதழுக்கு தனிப்பட்ட நோக்கம் எதுவோ இருக்கிறது, உள்நோக்கம் இருக்கிறது. அது தவறான தகவல். தலைமையோடு தொடர்பில் இருக்கிறார், வெளிநாடு சென்று இப்போது திரும்பி இருக்கிறார். விரைவில் அவர் என்னை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. அவருக்கு இருக்கிற வருத்தம், அவரை கலந்து பேசி நான் இந்த முடிவை எடுக்கவில்லை என்பதை தவிர வேறு எந்த வருத்தமும் இல்லை. என்னை பலமுறை அலுவலகத்தில் சந்தித்திருக்கிறார். வன்னியரசு அமைச்சரான போதும் அவரை சந்தித்து வாழ்த்து சொல்லியிருக்கிறார். அவர் பதவியேற்கிற போது ஆளுநர் அலுவலகத்திற்கு வந்த நிலையில் சற்று தாமதமானதனால் அவருடைய கார் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் திட்டமிட்டு ஒரு நாளேடும் ஒரு வார ஏடும் திரும்ப திரும்ப விடுதலை சிறுத்தைகளை குறிவைத்து அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி எளிய மக்களுக்கான ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தை உடைத்து இங்கே என்ன சாதிக்கப் போகிறார்கள், ஏன் இப்படி அவதூறுகளை திட்டமிட்டு பரப்புகிறார்கள் என்று விளங்கவில்லை. தாவேக்காவுடன் நீங்கள் வந்து அமைச்சர்கள் இடம்பெற்றது அவருக்கு விருப்பம் இல்லையா? தேர்தலுக்கு முன்பே வந்து நீங்கள் தாவேக்காவுடன் போகிறதுக்கு அவர் எதுவும் வந்து தடையாக இருந்தாருமே சொல்லலை. அந்த நிலைப்பாட்டில் அவருக்கு எந்த வருத்தமும் இல்லை. கட்சிக்குள்ள சில தோழர்கள் வெளிப்படையான விமர்சனங்களை வைக்கிறார்கள், அதை கண்டிக்க வேண்டும் என்ற கருத்தை அவர் முன்வைத்தது உண்மை. அவர் சொன்னதைப் போல வெளிப்படையான விமர்சனங்களை வைத்த முன்னணி பொறுப்பாளர் ஒருவரை கடுமையாக நான் கண்டித்திருக்கிறேன். அண்மையிலே கூட அவர் மீது நடவடிக்கையும் எடுத்திருக்கிறேன். ஆகவே இதை வைத்துக்கொண்டு பூதாகரப்படுத்துகிறார்கள். தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கு விசிகாவை வீழ்த்த வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்களோ என்ன தெரியவில்லை. அந்த அளவுக்கு விசிகா தமிழ்நாட்டுக்கு எதிரான கட்சியா என்று விளங்கவில்லை. ஒரே ஒரு நாளேடும் ஒரே ஒரு வார ஏடும் தான் திரும்ப திரும்ப இதை செய்து கொண்டிருக்கிறது. அவர் வெளிநாட்டுக்குள் எந்த குழப்பமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் வெளிநாடு சென்று தலைவரை வந்து நேரில் உங்களை சந்திச்சாரா, பேசினாரா?
இது உடனடியாக வந்து சந்திக்கணும்னு ஒரு கட்டாயம் இல்லை. அப்படிலாம் நம்ம யாரையும் வந்து உடனே வந்து பாருங்க என்கிட்ட பேசுங்க அப்படின்னு நம்ம நான் எல்லாருக்கும் உரிய சுதந்திரத்தை கொடுக்குறவன். அவங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் கூட சுதந்திரமாக தான் செயல்பட்டாங்க. அவர் வந்து தொடர்பில் இருக்கிறார், விரைவில் சந்திப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbudur.